கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். மாமண்டூரில் நாளை நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு. தொண்டர்கள் அலைக்கடலென திரள வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று மாலை இறுதி செய்யப்படும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தகவல். டெல்லியை தக்க வைக்க முடியாத காங்கிரஸ் கட்சியால் அசாமில் எப்படி வெற்றி பெற முடியும்? தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கேள்வி. சட்டவிரோத பணம் பறிமுதல் செய்யப்படுவதில் தமிழகம் முதல் இடம். தேர்தல் ஆணையம் தகவல். திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் பூசாரி வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரணை. நாங்குநேரி அருகே இளைஞர் ஒருவர் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலை முயற்சி. காதல் மனைவியை பிரிந்ததால் விபரீதம். விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணிதிரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடந்திடும் வகையில் அலைக்கடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்துள்ள மாமண்டூரில் நாளை மாலை 4 மணி அளவில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இதில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். இந்நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரம்மாண்டமான முறையில் மேடை அமைக்கும் பணியும், தொண்டர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி, மகளிர் அமர்வதற்காக தனி இடம் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிப்பு மாநாடு மாமண்டூரில் ஆண்டாளழகர் கல்லூரியில் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே மாபெரும் பிரம்மாண்டமான மாநாட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை காஞ்சி தெற்கு மாவட்டத்திற்கு தந்த எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த மாநாட்டு பணிகள் 90% முடிவடைந்து உள்ளது. முழு வேகத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 10ஆம் தேதி காலை தயார் நிலையில் இருக்கும். மாலை 4 மணிக்கு மாநாடு ஆரம்பமாகின்றது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை செய்தவன் என்ற முறையில் இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என அதன் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என்றார். தேமுதிகவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் கூறினார். மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகளுக்கும் 110 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் 4 கட்சிகளும் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, அது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது பற்றி நாங்கள் நீண்ட நேரமாக கலந்து விவாதித்திருக்கிறோம். அநேகமாக ஒரு நிறைவாக அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தாலும், இதையும் கொண்டு போய் தேமுதிக அவர்களோடு பேசினால்தான் அந்த இறுதி பங்கீடு என்பது அவர்களோடு அமர்ந்துதான் இதை முடிவு செய்ய முடியும். முன்னதாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நல கூட்டணி சென்னை தீவு திடலில் மாநாடு நடத்த அனுமதி மறுத்துவிட்டு தற்போது அதிமுகவுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வு தமிழக அரசு ஓர வஞ்சனையுடன் செயல்படுவதை எடுத்துக்காட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு ஓரவஞ்சனையாக இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. 10 நாட்களுக்கு முன்பே மக்கள் நல கூட்டணியின் சார்பில், அதாவது தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் இந்த தேர்தல் சிறப்பு மாநாடு நடத்துவதற்காக நாங்கள் அணுகிய போது இது வழக்கிலே உள்ளது, அனுமதி தர முடியாது என்று பட்டவர்த்தனமாக மறுத்தார்கள் அதிகாரிகள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்பதன் மூலம் ஆட்சி நிர்வாகம், அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறார்கள், ஆள் பார்த்து செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இதனிடையே தங்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்வதாக வைகோ உறுதியளித்துள்ளார் என்றும் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியை தக்க வைக்க முடியாத காங்கிரஸ் அசாமில் எப்படி வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். அசாமில் வரும் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள இடங்களில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். ரோகா என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அசாமில் தனி பெரும்பான்மையுடன் கூடிய வெற்றியை பாஜகவிற்கு அளிக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். முதல் கட்ட தேர்தலில் மிக அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருப்பதை கேள்விப்பட்டதில் இருந்து அசாம் முதல்வர் தருண் கோகாய் முகத்தில் புன்னகை மறைந்துவிட்டதாகவும், தோல்வியை தவிர்க்க அவர் டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் விமர்சித்தார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியையே காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் தலைமையால் அசாமில் எப்படி தோல்வியை தவிர்க்க முடியும் என்றும் மோடி கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களை விட பாஜக ஆளும் மாநிலங்கள் அதிக வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். அப்துல் கலாம் கிராம தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் தமிழகத்தில்தான் அதிக அளவில் சட்டவிரோத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களில் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படும் பணம் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படுகிறது. அந்த வகையில் 5 மாநிலங்களிலும் இதுவரை மொத்தம் 52 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் தமிழகத்தில் அதிகபட்சமாக 21 கோடியே 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்திற்கு அடுத்ததாக அசாமில் 11 கோடியே 63 லட்சம் ரூபாயும், கேரளாவில் 9 கோடியே 65 லட்சம் ரூபாயும், மேற்கு வங்கத்தில் 9 கோடி 3 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரி தெரிவித்துள்ளார். லஞ்சம் கேட்டது தொடர்பாக மதுரை சுங்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் 2 தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சுங்கத்துறை அலுவலகத்தில் கிருஷ்ணன், அசோக்ராஜ் ஆகிய 2 அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் முருகேசன் என்பவருக்கு தொடர்பு கொண்ட அவர்கள் அவருக்கு உரிய பொருளை ஒப்படைக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிபிஐயிடம் முருகேசன் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை நடத்துவதற்காக முருகன் மற்றும் பரத் சங்கர் ஆகிய 2 அதிகாரிகள் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது சக ஊழியர்களுடன் இணைந்து அவர்களை தாக்கிய சுங்கத்துறை அதிகாரிகள் பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை தென்மண்டல ஐஜி முருகன் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். மேலும் தப்பி ஓடிய சுங்கத்துறை அதிகாரிகளை தேடும் பணியையும் முடுக்கிவிட்டார். விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் அருகே பட்டப்பகலில் கோவில் பூசாரி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாரசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தயாளமூர்த்தி. இவர் எலாவூர் பகுதியில் உள்ள செல்லியம்மன் கோவில் பூசாரியாக இருந்து வந்தார். வழக்கம் போல நேற்று பூஜையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதில் ரத்த வெள்ளத்தில் தயாளமூர்த்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆரம்பாக்கம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தயாளமூர்த்தி குறித்து சொல்லுதல் மற்றும் மாந்திரிக பணிகள் செய்து வந்ததாகவும் அதில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணங்களில் ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தின் அருகே தமிழ் அதிமுக அரசு திறந்து வைத்துள்ள டாஸ்மாக் கடையால் பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். இந்த டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அந்த பகுதிகளின் குற்றச்சாட்டாகும். எனக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னே நான் நிறைய ஓரளவு சம்பாதிச்சேன். ஆனா இப்ப ஒயின் ஷாப் வந்ததுனால லேடிஸ்லாம் யாரும் போட்டோ எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சரக்கு எல்லாரும் வாங்கி இங்க படிக்கட்டுக்கு மேலே இருக்கிறதுனால படிக்கட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. ஒயின் ஷாப் சரக்கு வாங்குறவங்களும் மேலே உட்காந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்ன எடுங்கப்பான்னு கேட்டா கூட முறைக்கிறாங்க, அடிக்க கூட வர்றாங்க. இந்த ஒயின் ஷாப் இந்த இடத்த விட்டு எடுத்தாக்கா எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். போறவங்க வரவங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த நிலைமை உருவாம இருக்கணும்னா இந்த இடத்துல இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணுங்க. கோவில்பட்டியில் சாலைகள் குண்டும் குழியுமாக கிடப்பதால் நாள்தோறும் பயணிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் சாலை பணிகளுக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் புதிய சாலைகள் அமைக்கப்படாததால் சாலைகள் போக்குவரத்திற்கு தகுதியற்ற நிலையில் காணப்படுகிறது. ஆனால் சாலை அமைக்கப்பட்டதாக கூறி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் துணையும் பொய்யான கணக்கு காட்டி பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கோவில்பட்டியில் திருவிழா காலங்கள் தொடங்கியுள்ளது. ஆனால் அங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக கிடப்பதால் தேர் வெள்ளோட்டம் செய்வதில் கடும் சிக்கல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையில் குண்டும் குழியுமா இருக்கு, சரி கொண்டு எந்த முயற்சியும் பண்ணல. இப்ப தேர்ல ஒரு இரும்பு சக்கரம் பொருத்தி இருக்கனால மலை தேர் இழுத்துட்டு போனா ஒன்னே போயிடும். இப்போ இருக்கக்கூடிய தெற்கு போயிருக்கக்கூடிய சாலை மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை. அது பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு. அதே போல இந்த வடக்கு போயிருக்கக்கூடிய சாலையும் பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு. தேரை இழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இப்ப கோயில்பட்டில் இருக்கக்கூடிய அதிமுக நகராட்சி நிர்வாகம் அதை பத்தி எதுவுமே கவலைப்படுறது இல்லை. அவங்களுக்கு வேண்டியது காசு, துட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பக்தர்களுடைய அந்த மனசை புரிஞ்சுக்கிறது அல்லது அவர்களுக்கு சௌகரியம் செஞ்சு கொடுக்கிறது இதுல எந்த ஏற்பாடுகளும் இல்லை.
இதனிடையே அரசு தொடக்கப்பள்ளி அமைத்து தர வேண்டி திருச்சுழி அருகே உள்ள மல்லாங்கிணறு மற்றும் பெரிய புளியம்பட்டி கிராம மக்கள் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சார் ஒரு சார் வரமாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு சார் வராது. முதல் நான் நடத்தின படம் அந்த சாருக்கு தெரியாது, அந்த பிள்ளைகளுக்கே புரியல. என்ன நேற்று என்ன இன்னைக்கு சார் இன்னைக்கு ஒரு பாடம் கொடுக்குறாங்க, நேற்று அந்த சார் வேற பாடம் நடத்திட்டு போனாங்க. நம்மளுக்கு என்னமே புரியல. 5 படிக்கிறது இது நபர்ல ஆனா ஆவனா கூட சரியா நிரந்தரமா அந்த முழுசு அந்த எழுத்த சொல்ல தெரியல. கிராமத்துல எங்க பள்ளிக்கடை கவர்மெண்ட் கொடுக்கலைன்னா நீங்க கொடுத்த ஓட்டு ஐடி கார்டு ரேஷன் சீட்டை வாய்ச்சிங்க, எங்களுக்கு தேவையில்லை. பள்ளிக்கடமே இல்லை நம்ம எதுக்கு. நாங்குநேரி அருகே காதல் மனைவியை உறவினர்கள் மூலம் போலீசார் பிரித்ததால் கணவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரியை அடுத்து தண்டையார்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். விவசாயம் செய்து வரும் இவருக்கும் அதே கிராமத்தில் உள்ள தனது தாய்மாமா வீட்டிற்கு வந்து சென்ற சாத்தான்குளத்தை சேர்ந்த அனிதாவுக்கும் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சென்னையில் மருத்துவ படிப்பு படித்து வரும் அனிதா தனது காதலனை சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே சினிமா பட பாணியில் பதிவு திருமணம் செய்து கொண்டு அவரவர் வீட்டில் வசித்ததாக தெரிகிறது. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரிந்த நிலையில் இருவரையும் உறவினர்கள் பிரித்துவிட்டதால் விரக்தி அடைந்த மணிகண்டன் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலை முயன்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு கூட்டத்துக்கு பொண்ணை வச்சுக்கிட்டு எங்களை கேஸ் போட்டாங்க. பனவடி ஸ்டேஷன்ல கேஸை போட்டு நாங்கள் கேஸை மின் ஜாமீன்ல வந்தோம். திருப்பி கேஸ் போட்டு அவங்க ராத்திரி வந்து தூக்கத்தில் ஒரு 4 மணி 3 மணிக்கு வந்து எங்களை மிரட்டிட்டு போனாங்க. அதை வச்சுக்கிட்டு தாய்மாமன் எங்களை பனவடி போன இடத்துல அடிச்சு போடுவேன், கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டினானே என் பையன் தற்கொலை பண்ணதுக்கு மருந்து சாப்பிட்டோம். கொலை வழக்கு ஒன்றில் போலீஸ் விசாரணைக்கு பயந்து இளைஞர் ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் கும்பகோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கும்பகோணம் அருகே பள்ளி மாணவன் கழுத்தறுத்து படுகொலை மற்றும் நகை கொள்ளை வழக்கில் ஜாஃபர் அலி என்ற இளைஞரை மீண்டும் விசாரணைக்காக அழைத்ததால் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர் குமாரசாமி முஸ்லிம் ஜமாத்திற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி குமாரசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்காக 1940ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப் தானமாக கொடுத்த இடத்தின் ஒரு பகுதியை அதிமுக வேட்பாளர் குமாரசாமி தனக்கு சொந்தமானது என கூறி உரிமை கொண்டாடி வருவதாகவும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த இடத்தை தர மறுப்பதாகவும் முஸ்லிம் ஜமாத்தார்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட அவருக்கு வாய்ப்பளித்துள்ளதால் குமாரசாமி மேலும் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திரு குமாரசாமி அவர்களை பழனி சட்டமன்ற தொகுதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் கையாளல் பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் அவர் சட்டமன்ற எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சார் இருக்கும். மீண்டும் இந்த சொத்தை மீண்டும் அபகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக இந்த ஜமாத்தார்கள் நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் இவரை மீண்டும் பரிசீலனை பண்ணி இவர் இந்த எங்களுடைய சொத்தை அவர் அபகரித்திருக்கிறார், மீண்டும் அவர் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்புகள் பரிசீலனை செஞ்சு அவர் நல்ல ஒரு முடிவு செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யாத குமாரசாமியை கட்சியின் தலைமையை உடனடியாக நீக்க வேண்டும் என ஜமாத்தார்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வாய்ப்பு வீட்டின் பூட்டை உடைத்து 23 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் ஒத்தபாடை தெருவில் வசித்து வருபவர் வசந்தகுமாரி. தனியார் பள்ளியின் ஆசிரியரான இவர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தமது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 23 சவரன் நகைகள் மற்றும் 5000 ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர்.
இதனிடையே சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் போதிய காவலர்கள் இல்லாததே அப்பகுதியில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முத்தரசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக விதி மீறுவதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றார். தமிழகத்தில் IAS மற்றும் IPS அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக அரசியல் கட்சிகள் புகார் கூறுவதாகவும் அந்த புகாரின் உண்மை தன்மை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேர்தலில் விதிமுறை மீறப்படுவதாக அரசியல் கட்சிகள் அளிக்கும் புகார் மீது அதிகாரிகள் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். Political parties have showed apprehension that money power will be used in Tamil Nadu in a big way, and they have demanded that this money power must be contained and remedial measures should be taken to stop distribution of cash and freebies in the state. They have also demanded that Central Police Force should also be deployed along with the flying squads. They were also demanding that this state requires a very strong ethical awareness camp and to spread the message that giving money, taker as well as the giver both are liable for criminal action. சிறுதாவூர் பங்களாவில் நடந்த பிரச்சினைகள் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்த நஜீம், அது பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். தமிழகத்தின் 2 நாள் ஆய்வு முடித்துக் கொண்டு ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்ட அவர் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். IPL 9வது சீசனின் தொடக்க விழா கேட்ரினா கைஃப், ரன்வீர் சிங், பிராவோ ஆட்டத்தோடு மும்பையில் கோலாகலமாக தொடங்கியது. IPL 9வது சீசனில் இன்று நடைபெறும் தொடக்க போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதை முன்னிட்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகள் நேற்று மாலை மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஒர்லியில் உள்ள நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் போட்டியில் பங்கேற்க உள்ள 8 அணிகளின் கேப்டன்களும் கலந்து கொண்டனர். விழாவில் IPL தலைவர் ராஜீவ் சுக்லா கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தார். 32 நாடுகளில் நேரடி ஒளிபரப்பு செய்த இந்த விழாவில் பாலிவுட் நட்சத்திரங்கள் கேட்ரினா கைஃப், ரன்வீர் சிங், ஜாக்குலின் பெர்னாண்டஸ் ஆகியோரது நடன நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் வீரரும் ரெய்னா தலைமையிலான குஜராத் லயன்ஸ் அணிக்காக விளையாட உள்ள பிராவோ சாம்பியன் பாடலுக்கு நடனமாடி அசத்தினார். Michael Jordan, Obama a champion, Mandela a champion, Serena a champion, Wendy a champion, Shelly a champion, 958 Bolt a champion. இது தவிர இங்கிலாந்தை சேர்ந்த பாப் பேண்ட் குழுவின் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தில் அரங்கை ஒளிர வைக்கும் நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.